அம்மா அம்மா, யாருக்குமா அந்த ஸ்வீட்ஸு? இந்த ஸ்வீட் பாக்ஸை யாரும் தொடக்கூடாது. இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்களாம் வராங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். சரியா? இந்த சோஃபா மேலே வச்சுட்டு போகிறேன். யாரும் தொடக்கூடாது. நல்லா கேட்டுச்சா? அம்மா எனக்கு சொந்தக்காரங்களாம் வந்துட்டு போனது தவிர மிச்சம் இருக்கும்ல, தருவாங்க. கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கு, இப்போ வந்துடுறேன். அலையாதீங்கடா. இதுகளையெல்லாம் நம்ப முடியாது. எதுக்கும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். என்னது, ஒரே ஒரு ஸ்வீட் தான் இருக்கு. யார் எடுத்தது இதெல்லாம்? அம்மா, நீங்க உள்ள போனப்போ சீனு தான் எல்லாமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாமா. அம்மா, அக்கா பொய் சொல்றாமா. அவ வாயில பாருங்க, எல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. யார் எடுத்தது? நானும் இங்கே தான் உட்காந்துருந்தேன், நான் பார்க்கவே இல்லையே. நான் ஒரு ஸ்வீட்ல பாதி தான் சாப்பிட்டேன், அதுவும் டேஸ்ட் எப்படின்னு தெரியறதுக்காக. ஏதாவது பழசு கிளாஸ் போட்டு கொடுத்துருந்தா என்ன பண்றது, அதனால தான். அம்மா, நான் பார்க்கும்போது அக்கா ஒரு ஸ்வீட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அதனால நான் 2 சாப்பிட்டேம்மா. சொல்லுங்க, என்ன தப்புன்னு. நிறுத்துங்க எல்லாரும். கடைசிக்கு ஒன்னாவது மிச்சம் வச்சிங்களே. அம்மா, பாக்ஸை நல்லா திறந்து பாருங்க, அந்த ஒன்று இருக்கானே. என்னடி சொல்ற? அடக்கடவுள, அந்த ஒன்னையும் காணோம். யாருமா எடுத்தது? சரசு, அது தெரியாம என் வாய்க்குள்ள நழுவி போயிடுச்சு, விட்டுரு. அது எப்படிங்க ஒரு ஸ்வீட்டு நழுவி உங்க வாய்க்குள்ள வந்து டபக்குன்னு விழுகும்? அதுதான்ப்பா கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. நீ கேள்விப்பட்டது இல்லையா? அப்பா, சூப்பர்ப்பா. இத நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. நல்ல குடும்பம்டா சாமி. ஸ்வீட்டை திருடி தின்ன குடும்பம். அம்மா, ரொம்ப பெருமையா இருக்குமா. அக்கா, நம்ம குடும்பத்துக்கு செம்ம டைட்டில் இல்ல? கம்முன்னு இருங்கடா, உங்க அம்மா மறுபடியும் திட்டிட்டு இருப்பா. மொத்தத்துல எனக்கு ஒண்ணு வைக்கவே இல்லைங்க. இல்லைங்க, உங்க வீட்லயும் ஸ்வீட்ஸ் எப்படி திருடி சாப்பிட்டுட்டாங்களா? கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள்